50 பிளஸ் ஏஜ் உள்ளவங்களுக்கு எப்படி இவ்வளோ அழகா ஹேர் ஸ்டைல் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹேர் டென்சிட்டி, ஹேர் லென்த் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஹேர் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஹேர் ப்ரெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளைண்ட் கேட்குற மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா ஹேர் ப்ரெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஹேர் ப்ரெப்லாம் கரெக்டாக பண்ணிட்டு நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாகவே வந்து ஒரு 50% ஹேர் ஸ்டைல் ப்ளோ ட்ரைலேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டஸ்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அகைன் நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். ப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஹேர் வந்து ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வந்து ஃபுல்லா செட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நெறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபைபர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஃப்ரண்ட்ல அண்ட் சைட்லலாம் வந்து ரொம்பவே கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்ஸ் தெரியாத மாரி நம்ம கொஞ்சம் நேச்சுரல் லுக்காவும் குடுக்கணும். ஸோ அந்த மாரி நான் வந்து செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹேர் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் நீங்களே பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு நம்ம மேக்கப்புமே பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த டியூட்டோரியல் வேணும் அண்ட் ப்ராடக்ட் டீடைல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு மேக்கப்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு ஒரு டியூட்டோரியலா ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.